அண்மை செய்தி சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் சாம்சங் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுரேஷ், ஆர்ப்பாட்டம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதான அருகில் சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவாகவும் காவல்துறையின் அடக்குமுறைகளை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் முத்தரசன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் சிங்கவாசத்தில் உள்ள சாம்சங் இந்தியா எலக்ட்ரானிக் நிறுவனத்தை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் 4வது வாரமாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சாம்சங் தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு மற்றும் தொழிற்சங்கம் அமைக்க ஒப்புதல் போன்ற முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள சாம்சங் தொழிற்சாலை அருகே கூடாரம் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்போது தொழிலாளர்கள் ஊர்வலமாக சென்ற போது காவல்துறை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அவர்கள் 600க்கும் மேற்பட்டோர் கைது செய்தனர். அதாவது அமைதியாக போராடும் தொழிலாளர்களை கைது செய்யக்கூடாது என்றும் தொழிலாளர்களை வைக்கும் கோரிக்கைகளை சாம்சங் நிறைவேற்றி தரணும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் சாம்சங் தொழிலாளர்களின் தங்கம் கோரும் உரிமைகளுக்கு ஆதரவாக தொடர் அடக்குமுறையை கண்டித்தும் என்றும் பேச்சுவார்த்தை என்ற பெயரில் சாம்சங் நிர்வாகம் காலம் நடத்துகிறார்கள் என்றும் உடனடியாக சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனைகளை தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்ற வாசகோடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் 200க்கும் மேற்பட்டோர் காவல்துறையினர் கைது செய்து தற்போது நுங்கம்பாக்கத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் தங்க வைக்க கொண்டு சென்றுள்ளனர். தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலைகளில் அமர்ந்து கொண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.